السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله، أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله يأمر بالعدل والإحسان، صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: ورجل قلبه معلق في المساجد، أو كما قال عليه الصلاة والسلام. صدق النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அருட்கொடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே தெரிவிக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தெரிவிப்பார்கள்: 7 சாரார் நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நிழலில் அவர்களுக்கு இடம் உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நிழலின் கீழ் இடம் பிடிக்கக்கூடிய, போட்டி போடக்கூடிய 3ஆம் சாரார், 3வது நபர் குறித்து எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள்: வரஜுலுன், ஒரு மனிதர், அவருக்கு அல்லாஹ்வுடைய நிழலின் கீழ் நிழலில் இடம் உண்டு. எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா? கல்புஹு முஅல்லகும் ஃபில் மசாஜித், அவருடைய உள்ளமோ இறை இல்லங்களோடு தொடர்புடையதாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிப்பார்கள். கண்ணியமிக்கவர்களே, அப்ப இறை இல்லத்தோடு தொடர்புடைய, உள்ளம் தொடர்புடைய, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் தொடர்புடைய என்று சொல்லவில்லை. அதாவது இறை இல்லத்தோடு உடலால் தொடர்பு என்று சொல்லுகின்ற பொழுது, காலையில ஃபஜ்ருக்கு வந்தோம்னா இஷா வரைக்கும் பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு இஷா முடிச்ச பிறகுதான் பள்ளிவாசலை விட்டு வெளியே செல்ல முடியும். அப்போ உடலோடு பள்ளிவாசலுடைய தொடர்பு என்று சொன்னால் வேலைக்கு போக முடியாது, கொண்டாடி மக்களை பார்க்க முடியாது, அப்போ உற்சார் உறவினரை கவனிக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட அந்த வார்த்தையை கையாளுகிறார்கள், எப்படிப்பட்ட அந்த பதத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று பாருங்கள். பள்ளிவாசலோடு தொடர்பு என்று சொன்னால் உடல் ரீதியாக அல்ல, உள்ளம் ரீதியாக. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப உள்ளம் ரீதியாக என்று சொன்னால் 24 மணி நேரம் பள்ளிவாசலில் தவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பள்ளிவாசலே போக்கிடம் என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தொழுகை முடிந்த பிறகு நீங்கள் உங்களுடைய இல்லங்களுக்கோ உங்களுடைய அலுவல்களுக்கோ அல்லது உங்களுடைய வியாபார ஸ்தலங்களுக்கோ நீங்கள் செல்லலாம்.
தப்பு கிடையாது. ஆனால் உள்ளம் என்பது பள்ளிவாசலை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். உடல் வீடுகளில் இருந்தாலும் சரி, இந்த பூத உடல் நமது அலுவலகங்களில் இருந்தாலும் சரி, நமது வியாபார தலங்களில் இந்த உடல் இருந்தாலும் சரி, உள்ளம் எதை நினைச்சிட்டு இருக்கணும்? உள்ளம் என்பது இறை இல்லத்தை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இவரைத்தான் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு அர்ஷுடைய நிழல்ல 3ஆம் இடத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து அழகு பார்க்கிறார்கள். அப்ப கண்ணியமிக்கவர்களே, நாம பேச்சு வழக்கில் சொல்றோமா இல்லையா? நமது குழந்தைகளை பார்த்து அல்லது நமது தாயை பார்த்து நமது பெற்றோரை பார்த்து 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறாங்க, வெவ்வேறு ஊர்களில் இருக்கிறாங்க, வெவ்வேறு நாடுகளில் இருக்கிறாங்க, வெவ்வேறு இடங்கள்ல இருக்கிறாங்க. அப்ப நாம பேசும் பொழுது உடல் தான் இங்கே இருக்கிறது, உயிர் ஓம் பக்கம் இருக்குது. அப்ப உள்ளம் உன்னை சுற்றி கொண்டே இருக்கிறது என்று சொல்றோமா இல்லையா? அதே போன்று தான் நாம் பள்ளிவாசலை விட்டு வெகு தொலைவில் இருந்தாலும் சரி, நமது இல்லங்களில் இருந்தாலும் சரி, நமது உடல் இல்லங்கள்ல இருந்தாலும் சரி, நமது உள்ளம், நமது உயிர் எதை சுற்றி வரும்? எதை சுற்றி வர வேண்டும்? இறை இல்லங்களோடு, இறை இல்லத்தோடு சுற்றி வர வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட உள்ளம் உடையவர் இவருக்கு 3வது தரநிலையை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து அழகு பார்க்கிறார்கள். பள்ளிவாசலோடு உள்ளம் தொடர்புடையது அப்படின்னா என்ன? அதற்கு ஒரு தன்மை என்ன அப்படின்னா, ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்பதை ஒருவர் ஆசைப்பட வேண்டும். 5 கால தொழுகைகள் கடமையான தொழுகைகள். அப்ப கடமையான தொழுகைகளை எங்கு வேண்டாமானாலும் தொழலாம். ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிபு. கிழக்கும் மேற்கும் அல்லாஹ்விற்கு சொந்தம். ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ். நீங்கள் எங்கு நோக்கினும் அங்கு அல்லாஹ் இருக்கிறார். இது அடிப்படையானது. நாம 5 கால கடமையான தொழுகைகளை நம்ம கடைத்தெருல தொழலாம், நமது வீடுகள்ல தொழலாம், நாம வேலை செய்யற இடங்கள்ல தொழலாம், எங்கு வேண்டுமானாலும் தொழலாம். ஆனால் பள்ளிவாசலில் ஜமாத்தோடு தொழுதால் நாம எந்த மனிதர்? அப்ப வரஜுலுல் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜிதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? 3ஆம் நபர் குறித்து பேசினார்களா இல்லையா? அந்த நபர் பட்டியலில் நாம் வந்து விடுவோம். 5 கால தொழுகைகளை ஜமாத்தோடு தொழ வேண்டும். இதுதான் இதற்கு அர்த்தம். அப்ப அவருடைய உள்ளம் சுபஹ் தொழுகை முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு போனாருன்னா லுஹர் தொழுகை எப்போது வரும்? லுஹர் தொழுகைக்கு ஜமாத்தோடு தொழ வேண்டும். அப்ப லுஹர் தொழுகை முடித்த பிறகு வீட்டுக்கு சென்றார் என்று சொன்னால் அசர் தொழுகை எப்போது வரும்? மக்ரிப் தொழுகை எப்போது வரும்? இஷா தொழுகை எப்போது வரும்? அப்ப உள்ளத்துல நினைக்கிறாரு, அப்ப பள்ளிவாசல்ல போய் ஜமாத்துடன் தொழ வேண்டும் என்று நினைக்கிறாரா இல்லையா? இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். 5 கால தொழுகைகளுக்கு நாம் உடல் ரீதியாக பள்ளிவாசலுக்கு வந்தால் போதும். தொழுகை முடிச்ச பிறகு வெளியே போன பிறகு உடல் பள்ளிவாசலில் இல்லை என்றாலும் உள்ளம் எதில் இருக்கணும்? பள்ளிவாசலை நோக்கி இருக்க வேண்டும். உயிர் எதை நோக்கி இருக்க வேண்டும்? பள்ளிவாசலை நோக்கி இருக்க வேண்டும் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஒரு ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதர் ஜமாத்துடன் தொழுகிறார். இவர் வீட்டில் தொழுவதை விட, பஜார்ல தொழுவதை விட இவர் பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்துடன் தொழுகையை நிறைவேற்றினால்
அவருக்கு 25 மடங்கு அந்தஸ்து இருக்கிறது. லுகர் தொழுக வீட்டில் தொழுதாலும் கடமை நீங்கிறோம், பள்ளிவாசல்ல ஜமாத்தோடு தொழுதாலும் கடமை நீங்கிவிடும். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? வீட்டில் லுகர் தொழுகையை தொழுதால் என்ன நன்மையோ அந்த நன்மை கிடைத்து விடுகிறது. இதுவே பள்ளிவாசலில் ஜமாத்தோடு தொழுதால் 25 மடங்கு நன்மை கிடைக்கிறது. ஒரு லுகர் தொழுகைய 25 தடவை தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை எங்கு கிடைக்கிறது? பள்ளிவாசல்ல ஜமாத்தோடு வந்து தொழுதவருக்கு இந்த நன்மை கிடைப்பதாக எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். இதுதான், இப்படித்தான் பள்ளிவாசலோடு நாம் தொடர்பில் இருக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். சயீத் இப்னுல் முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மிகப்பெரிய ஒரு கல்விமான். இவர் என்ன செய்யறாரு? இவர் என்ன சொல்றாரு? ஒரு விஷயத்தை சொல்றார். என்ன விஷயம் அப்படின்னா, மன் ஹாஃபல அல ஸலவாத்தில் ஹம்ஸி ஃபீ ஜமாஅத்தின், ஒரு மனிதர் 5 தொழுகைகளை இறை இல்லத்திற்கு வந்து ஜமாத்துடன் நிறைவேற்றினால் என்ன நன்மை கிடைக்கும் தெரியுமா? ஃபகத் மலஅல் பர்ர வல் பஹர இபாதத்தன், இவர் தமது வணக்கத்தை கடல் மத்திலும் நிவர்த்தி செய்து விட்டார், நிலத்திலும் நிவர்த்தி செய்து விட்டார். அப்ப கடல் முழுவதும் தரை முழுவதும் இபாதத் செய்தால் எந்த நன்மை கிடைக்குமோ அதே நன்மை. ஒருவர் பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்துடன் தொழுகின்ற பொழுது அவர் வணக்கத்தால் கடலை அப்படியே நிரப்பிவிட்டார், கடல் பகுதியை நிரப்பிவிட்டார். அவர் தமது வணக்கத்தால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய நிலப்பகுதி யாவற்றையும் அவர் வணக்கத்தால் நிரப்பிவிட்டார். இந்த சிறப்பு யாருக்கு கிடைக்கிறது? வீட்டில் தொழுதா கிடைக்காது, கடைத்தெரு தொழுதா கிடைக்காது, ஆபீஸ்ல தொழுதா கிடைக்காது. இதே சயீத் இப்னுல் முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தமது கருத்தை பதிவு செய்கிறார். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள், எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் எனக்கு ஜமாத்து தவற விட்டதே கிடையாது. 5 தொழுகைகள், ஒரு நாளைக்கு 5 தொழுகைகள், 40 வருஷம் நான் ஜமாத்தை விட்டதே கிடையாது, நான் ஜமாத்துடன் தொழுதிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். கண்ணியமிக்கவர்களே, அதே சயீத் இப்னுல் முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். எனக்கு எப்படி 40 ஆண்டுகள் தக்பீர் தஹ்ரீமாவோடு ஜமாத் தொழுகை எனக்கு எப்படி கிடைத்தது என்று சொன்னால், கிட்டத்தட்ட 30 வருஷம் நான் பள்ளிவாசல் இருக்கும் பொழுதுதான் பாங்கு சொல்லுவாங்க. அப்ப பாங்கு சொல்லுகின்ற நேரத்திலே நான் பள்ளிவாசல் இருப்பேன், நான் தாமதமாக வர மாட்டேன். அப்ப பாங்கு சொல்லுகின்ற பொழுது நான் இறை இல்லத்தில் இருக்கின்ற காரணத்தினால் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் 5 வக்துகளை நான் ஜமாத்துடன் நிறைவேற்றியிருக்கிறேன், ஜமாத் எனக்கு விட்டதே கிடையாது என்ற ஒரு கருத்தை சயீத் இப்னுல் முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்வார்கள். இன்னொரு பெரியவர் சொல்றாரு, ஷீராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? தொழுகைக்கு பாங்கு ஒன்று, இகாமத்து ஒன்று. பாங்கு சொல்லி முடிச்ச பிறகு நமது வசதிக்கு ஏற்ப 10 நிமிஷம், 1/4 நிமிஷம் வசதிக்கு ஏற்ப அந்த ஜமாத் தொழுகைக்காக வேண்டி இகாமத் சொல்லப்படுகிறது. இவர் சொல்றாரு, இதா உகீமத்தி ஸலாத்து, தொழுகைக்காக வேண்டி இகாமத் சொல்லப்பட்டால் அந்த நேரத்தில் வலம் தரவுனி ஃபிஸ் ஸஃபி, முதல் சஃப்ல நான் இல்லை என்று சொன்னால், என்னை நீங்கள் பார்க்கவில்லை, பாங்கு சொல்லி கடமையான தொழுகைக்கு முதல் சஃப்ல என்னை நீங்கள் பார்க்கவில்லை என்று சொன்னால்
என்னை எங்கே தேடி கொள்ளுங்கள். நாம என்ன சொல்லுவோம்? பாங்கு சொல்லி ஜமாத் தொழுகைக்கு நான் வரலன்னா நான் வீட்டில் இருப்பேன், தூங்கிட்டு இருப்பேன், சாப்பிட்டு இருப்பேன், அல்லது பஜார்ல இருப்பேன், சுத்திட்டு இருப்பேன், அல்லது ஆபீஸ்ல இருப்பேன். இவர் அப்படி சொல்லல. என்ன சொல்றார் தெரியுமா? ஃபத்துலுபூனி ஃபில் மக்பரா, என்னை கபர்ஸ்தான்ல தேடிக்கொள்ளுங்கள், நான் செத்து போய் இருப்பேன். இவர் சொல்லுகிறார், இகாமத் சொல்லப்பட்டு நான் முதல் சஃப்ல இல்லை என்று சொன்னால் நான் மக்பராவிலே நான் இறந்து போயிருப்பேன். கபர்ஸ்தான்ல தான் பார்க்க முடியும், என் வீட்டில் பார்க்க முடியாது, ரோட்ல பார்க்க முடியாது, கடை தெருவில் பார்க்க முடியாது என்பதை பதிவு செய்கிறார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்களா இல்லையா? அப்போ உள்ளம் பள்ளிவாசலோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். இவருக்கு அரிசுடைய நிலை இடம் கிடைக்கும். அப்ப இப்படிப்பட்ட மனிதர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஜமாத்துடன் தொழுவதை அவருடைய உள்ளம் பிரியப்பட வேண்டும். இதான் இதற்கு அர்த்தம். சும்மா பள்ளிவாசலுக்கு கட்டிடம் கட்டி கொடுக்கிறேன், பள்ளிவாசலுக்கு சந்தா பிரிச்சு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றவரு சந்தா பிரிக்கிறவர் பள்ளிவாசல தொழ மாட்டார், தொழவே மாட்டார். இதுவல்ல. அப்ப கண்ணியமிக்கவர்களே, நமது உடல் எங்கிருந்தாலும் சரி, நமது உடலும் நமது உள்ளமும் பள்ளிவாசலை சுற்றி கொண்டே இருந்தால் நமக்கு இது மூணாவது இடம் கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய அரிசுடைய அந்த நிழலில் மூன்றாம் நபராக நாம் நிற்போம் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். இரண்டாவது விஷயம், பள்ளிவாசலோடு உள்ளம் தொடர்புடையது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா வெகு தொலைவில் இருக்கிறோம், 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் பள்ளிவாசலை அடைய வேண்டும் என்று சொன்னால் பக்கத்தில் கிடையாது, வெகு தொலைவில் இருக்கிறோம். சில பேர் அங்கே போகிறதுக்கு 1/2 மணி நேரம், வர்றதுக்கு 1/2 மணி நேரம், டிராஃபிக் 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஏன் வேஸ்ட் பண்ண, வீட்டிலே தொழுதுருவோம். அப்படி கிடையாது. உங்களுடைய உள்ளம் இறை இல்லத்தினோடு தொடர்புடையதாக இருப்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? நீங்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் ஜமாத்தாக தொழுவதற்கு நீங்கள் இறை இல்லங்களை நோக்கி வர வேண்டும். இதுதான். அது எத்தனை அடிகள் வைத்தாலும் சரி, எவ்வளவு அடிகளை நீங்கள் எடுத்து வைக்கிறீர்களோ ஒவ்வொரு அடிக்கும் ஒரு நன்மை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கறாங்க, ஒரு பனு சலமா கூட்டத்தார். இந்த பனு சலமா கூட்டத்தார் இவர்களுடைய ஏரியா என்னன்னா ரொம்ப தூரமா இருக்குது, பள்ளிவாசல் இருந்து ரொம்ப தூரமா இருக்குது வீடுகள். மறுநாள் பார்த்தாச்சுன்னா ரொம்ப தொலைவில் இருந்து பள்ளிவாசலுக்கு வரணுமா, பள்ளிவாசலுக்கு பக்கத்திலேயே நாம டேரா போட்டா என்ன, கூடாரத்தை அடித்தால் என்ன, தங்கினால் என்ன அப்படின்னு பார்த்தா பள்ளிவாசலை சுற்றி கூடாரங்களா முளைத்து விட்டது, புது புது டெண்டுகளா முளைத்து விட்டன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார். இந்த செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னப்பா, பள்ளிவாசலை சுற்றி டெண்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது, கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்ட பொழுது அவங்க சொல்லுவாங்க, ரொம்ப தூரம் இருக்கு எங்களுடைய வீடு, நாங்க பள்ளிவாசலுக்கு தொழுவது ரொம்ப சிரமமா இருக்குது, அதனால பள்ளிவாசலை சுற்றி பக்கத்துல இருந்தா, அதாவது பக்கத்துல இருப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் சிறப்பு, அதை பத்தி சொல்லல. தூரத்துல பள்ளிவாசல் இருந்து உங்களுடைய இல்லங்கள் தூரமாக இருந்தால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, யா பனி சலமா, சலமாவுடைய பிள்ளைகளே, தியாருக்கும் துக்தபு ஆசாரக்கும், உங்களுடைய இல்லங்களிலேயே நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள், அது பள்ளிவாசல் இருந்து எவ்வளவு தூரமானாலும் பரவாயில்லை. துக்தபு ஆசாரக்கும், வெகு தொலைவில் இருந்து பள்ளிவாசலை நோக்கி நீங்கள் வருகின்ற பொழுது ஒவ்வொரு அடிச்சுவடுக்கும் நன்மை எழுதப்படுகிறது, ஒவ்வொரு எட்டிற்கும் நன்மை எழுதப்படுகிறது, ஒவ்வொரு நடைக்கும் நன்மை எழுதப்படுகிறது. இதை நீங்கள் இப்படியே ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. கண்ணியமிக்கவர்களே, இதுதான். வெகு தொலைவில் இருந்தாலும் பைக் எடுத்துட்டு கார் எடுத்துட்டு ஜமாத்தோடு நிறைவேற்ற வேண்டும். சரி, படுத்துக்கலாம், அசர் தொழுகை, பெரும்பாலும் அசர் நேர தொழுகை தவறி போகும், நல்லா தூங்கிட்டு இருப்பான். கண்ணியமிக்கவர்களே, நீங்கள் அதை தியாகம் செய்து ஜமாத்தோடு தொழுதால் உங்களுடைய உள்ளம், உடல் வீடுகளில் இருந்தாலும் பரவாயில்லை, உள்ளம்
இறை இல்லங்களை சுற்றி இருக்கிறது என்பதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அஹ்மதுல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதர் இதா ததஹர ரஜுலு, ஒரு மனிதர் வீட்டிலே ஒழு செய்துவிட்டு சும்ம அத்தல் மஸ்ஜித, பிறகு பள்ளிவாசலுக்கு வர்றார். எதற்காக வர்றாரு? யரஅஸ் ஸலாத்த, தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவர் பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது குத்திபலகு அல்லது கதபலகு காத்திபாகு அவ் காத்திபுகு, அந்த மனுஷனுக்கு நியமப்பட்ட 2 எழுத்தாளர்கள், ஒவ்வொரு மனுஷன்டையும் சங்கையான எழுத்தாளர்கள் 2 சாட்டப்பட்டிருக்கிறார்கள். அந்த எழுத்தாளர்கள் எழுதுகிறார்கள். என்ன எழுதுறாங்க? பிகுல்லி ஹத்வத்தின் யஹ்தூஹா இலல் மஸ்ஜிதி அஸ்ர ஹஸனாத்தே, வெகு தொலைவில் இருந்து அவர் பள்ளிவாசலுக்கு அடியெடுத்து வருகின்ற பொழுது ஒவ்வொரு அடிக்கும் 10 நன்மைகளை அந்த மனுஷனுக்கு சாட்டப்பட்ட அந்த வானவர்கள் எழுதுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எத்தனை நன்மை! வெகு தொலைவில் வீடுகள் இருந்து உங்களுடைய உள்ளம் பள்ளிவாசலை நோக்கி அமைந்து விட்டது என்று சொன்னால், சிரமம் பார்க்காமல் நீங்கள் இறை இல்லத்திற்கு வந்தால் என்ன செய்யப்படுகிறது? ஒவ்வொரு எட்டிற்கும், நீங்க பைக்கில் வாரங்கன்னா ஒவ்வொரு சொட்டிற்கும், பெட்ரோல்லாம் ஒவ்வொரு சொட்டு, சைக்கிளில் வந்தா ஒரு உருட்டு, ஒரு பைதா எந்த அளவுக்கு எடை எடுத்து வைக்கிறது, இது கணக்கு வச்சுக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான், ஒவ்வொரு எட்டிற்கும் 10 நன்மைகள் எழுதப்படுகிறது. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நேரா பள்ளிவாசலுக்கு வந்து இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கு ஜமாத்துக்கு, அப்படியே அமர்ந்திருக்கிறார், எதுவுமே செய்யல, திக்ர் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. பள்ளிவாசலில் அமர்ந்திருந்தால் அவள் இறைவனை வணங்கியவரை போன்று, வணக்கம் புரியாமலேயே அவர் இறைவனை வணங்கியதை போன்று என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, பள்ளிவாசலில் இருந்து அவர் இல்லம் திரும்புகின்ற வரைக்கும் முஸல்லீன், தொழுகையாளிகள் என்ற லிஸ்டில் அவர் எழுதப்படுகிறார். வீடுல போற வரைக்கும், நீங்க பள்ளிவாசலுக்கு வந்து நீங்கள் வீடு திரும்புகிற வரைக்கும் தொழுகையாளிகள் என்ற ஒரு லிஸ்டில் இவர்கள் எழுதப்படுகிறார்கள் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இன்ன அஅலமன் நாஸி அஜ்ரன் ஃபிஸ் ஸலாத்தி, தொழுகையில ஒருவர் நிறைவேற்றுவதற்காக, தொழுகை நிறைவேற்றுவதற்காக வருகிறார். எங்கிருந்து வருகிறார்? அவர் தொழுகையிலே நிறைவேற்றுகின்ற பொழுது மக்களிலேயே அவருக்கு அதிகமான சன்மானம், அதிகமான கூலி அவருக்கு வழங்கப்படுகிறது. அவர் யார் தெரியுமா? அபஅதுஹும் இலைஹா, வெகு வெகு தொலைவில் இருந்து, கடைக்கோடியில் இருந்து, தூரமான பகுதியில் இருந்து தொழுகைக்காக வருகின்ற அந்த மனிதர் தான் தொழுகை விஷயத்தில் அவருக்கு அதிகமான கூலி கிடைக்கும் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அதற்கு அடுத்து 2 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வர்றாரு, இவருக்கு அதிகமான கூலி. 1 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வர்றாரு, இவருக்கு அதை விட கம்மியான கூலி. 1 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வர்றாரு, இவருக்கு அதை விட கம்மியான கூலி. பக்கத்தில் இருந்து வர்றாரு, 8 நாப்பள்ளிவாஸ், இவருக்கு அந்த கூலி, எந்த கூலியோ அந்த கூலி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அவர் பள்ளிவாசலுக்கு வந்து அவர் தொழுகைக்காக வேண்டி எதிர்பார்த்து இருக்கிறார். இமாம் ஜமாத்தோடு இமாமோடு தொழ வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் இவருக்கு அதிகமான கூலி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான், ஒரு வீட்டில் தொழுதுட்டு தூங்கிட்டாரு, அவரை விட இவருக்கு தான் கூலி என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப பள்ளிவாசலோடு தொடர்பு என்று சொன்னால் வெகு தொலைவில் இருந்தாலும் கூட உள்ளத்தால் ஈர்க்கப்பட்டு இறை இல்லத்திற்கு வர வேண்டும் என்பதாக என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான். இன்னொரு ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க,
நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை அறிவிக்கட்டுமா? அலா அதுல்லுக்கும் அலாமா யம்ஹுல்லாஹு பிஹி அல் ஹத்தாயா, பாவங்கள் யாவற்றையும் இறைவன் அளிக்கக்கூடிய ஒரு அமலை, ஒரு செயலை நான் உங்களுக்கு அறிவித்து கொடுக்கட்டுமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறான். சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறான். காலு பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அமலை எங்களுக்கு நீங்கள் அறிவித்து தாருங்களே என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா? இஸ்பாகுல் வுதுஇ அலல் மகாரிஹி, கடினமான காலங்கள்ல உதுவை பரிபூர்ணமாக செய்வது. கோடை காலத்துல தண்ணி பட்டா ஒண்ணும் தெரியாது, இது கடுமையான குளிர். சில பேர் ஹீட்டர் வச்சிருப்பாங்க, ஏழைகளாக இருந்தால் ஹீட்டர் கிடையாது. அப்ப சுபுகு நேரத்தில் எந்திரிச்சு குளிப்பு கடமையான குளிக்கிறோம், கடமையான குளிப்பு கடுமையான தொழுகைக்காக ஒழு செஞ்சுட்டு வர்றோம். ஐஸ் கட்டியா இருக்குது. சில பேர் ஏமாத்துவாங்க, சில பேர் என்ன செய்வாங்கன்னா தயமத்தை ஒப்பைத்துருவாங்க. அதெல்லாம் கூடவே கூடாது. அப்ப அந்த அந்த குளிர்காலத்தில், கடுமையான குளிர்காலத்தில் கூட உதுவை பரிபூர்ணமாக செய்கின்ற பொழுது அல்லாஹ் அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இது ஒரு விஷயம். இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது வ கஸரத்துல் ஹதாயா இலல் மஸ்ஜித், பள்ளிவாசலை நோக்கி யாருடைய எட்டுகள் அதிகமாக இருக்கிறதோ, யாருடைய நடைகள் அதிகமாக இருக்கிறதோ, இவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிருந்தான். இதுதான் அந்த செயல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது சொல்லுகின்ற பொழுது இன்திலாரு ஸலாத்தி பஅத ஸலாத்தி, ஒரு தொழுகைக்கு பின்னால் மறு தொழுகை எதிர்பார்த்து இருக்குது. பள்ளிவாசல் இருக்க கிடையாது. சில பேர் இதுதான் நல்லா பார்த்துக்கலாம், வேலை வெட்டிலாம் பள்ளிவாசல், இது இஸ்லாத்தில் கூடவே கூட. அதை நான் சொன்னேன், உடல் எங்கே இருந்தாலும் உள்ளம் பள்ளிவாசலை நோக்கி இருக்க வேண்டும். ஒரு தொழுகை முடிஞ்சுதா வெளியே போயிடணும், வேலைக்கு போயிடணும், பொண்டாட்டி மக்களை காப்பாற்ற போயிடணும். சும்மா பள்ளிவாசலே கதி கதி அப்படின்னு ஏமாற்றக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு தொழுகைக்கு பிறகு மறு தொழுகை எதிர்பார்ப்பது இங்க இருந்து எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டில இருந்து எதிர்பார்க்கலாம், வேலை செய்யற இடத்துல இருந்து எதிர்பார்க்கலாம். அப்போ அடுத்த வக்துக்கு, அடுத்த ஜமாத்துக்கு, அடுத்த ஃபர்து தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டால் தொழுகைக்கு வந்துவிட வேண்டாம். இப்படி ஒருவர் ஒரு அமலை செய்கின்ற பொழுது இவருடைய பாவங்கள் யாவும் மன்னிக்கப்படுவதாக என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இதுதான் அர்த்தம். அப்ப உள்ளம் பள்ளிவாசலோடு தொடர்புடையதுன்னா வெகு தொலைவில் இருந்தாலும் நடந்து தொலை வர வேண்டும். மூன்றாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது பள்ளிவாசலோடு உள்ளம் தொடர்பு என்ன அர்த்தம் தெரியுமா? தொழுகையை அதன் நேரத்தில் தொழ வேண்டும். தொழுகைக்கு முந்திய நேரம் பிந்திய நேரம் தான் இருக்குது. ஆரம்ப நேரத்தில் தொழுவது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அஹப்புல் அஅமாலி இலல்லாஹி அஸ்ஸலாத்து லிவக்திஹா, அல்லாஹ்விடத்திலே அமல்களிலேயே சிறந்தது, முதல் தரமானது தொழுகையை அதன் நேரத்தில் தொழுவது என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப கண்ணியமிக்கவர்களே, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழ வேண்டும், ஜமாத்தோடு தொழ வேண்டும். ஒருவர் 40 நாள், ஒரு மண்டலம் 40 நாள் ஜமாத்தோடு தொழுகிறார், தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழுகிறார். அப்ப முதல் சஃப்ல இருந்து தொழுகிறாரு அப்படின்னா அவருக்கு 2 விடுதலை கிடைக்கும் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஒரு விடுதலை என்ன தெரியுமா? நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். இன்னொன்று நயவஞ்சகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான். முதல் சஃப்ல தொழுதால் எந்த அளவுக்கு நன்மை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அபரிதமான நன்மை இருக்கிறது. பாங்கு சொல்வதற்கு அபரிதமான நன்மை இருக்கிறது. முதல் சஃப்ல நின்று தொழுவதற்கு அபரிதமான நன்மை இருக்கிறது. ஒருவேளை சீட்டே கிடைக்கல, எல்லாரும் போட்டி போடுதான், முதல் சஃப்ல வந்து தொழுவதற்கு போட்டி போடுதான். அப்ப சீட்டு எழுதப்படுகிறது, யாருடைய பெயர் வருகிறதோ அவர்தான் முதல் சஃப்ல நின்று தொழணும் அப்படின்னு இருந்தா கூட அதனுடைய அருமை பெருமைகளை அவர் தெரிந்து விட்டால் சீட்டு குலுக்கி போட்டு தன் பெயர் இடம்பெற வேண்டும் என்று ஆசைப்படுவார் என்று
என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழுவதில், சுபுஹ் தொழுவதில், இஷா ஜமாத்தோடு தொழுவதில் எவ்வளவு நன்மை இருக்கிறது என்று ஒருவர் நினைத்தால், அறிந்து கொண்டால், அவரால் நடக்க முடியலன்னா கூட பள்ளிவாசலுக்கு தவண்டு தவண்டு வந்தா கூட அவர் அந்த தொழுகையை நிறைவேற்றுவார் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. அப்ப கண்ணியமிக்கவர்களே, இதுதான் பள்ளிவாசலோடு தொடர்புடையது. பள்ளிவாசலோடு தொடர்புடைகின்ற பொழுது சிராத்துல் முஸ்தகின் பாலத்தில் மின்னல் வேகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியமும் கிடைத்து விடுகிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்ஷுடைய நிழல்ல மூன்றாம் நபராக உள்ளம் பள்ளிவாசலோடு தொடர்புடையவர் என்று சொன்னார்களே, இப்படிப்பட்ட செயல்களை அமல்களை நீங்கள் செய்து பார்த்தால் அர்ஷுடைய நிழல்ல மூன்றாம் நபராக, மூன்றாம் சாராராக இத்தகைய மனிதர்கள் நிற்பார்கள் என்பதாக என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு லிஸ்ட்ல எல்லாம் வல்ல அல்லாஹ் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து சிறப்பித்து தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.